லாலுவின் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடிக்கு துணை நிற்கும் மத்திய அமைச்சர்களின் செயல் இணையத்தில் ட்ரெண்டாகி பேசும் பொருளாக மாறியுள்ளது. பீகார் மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் நேற்று நடைபெற்ற ஜன் விஸ்வாஸ் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் அண்மை காலமாக பிரதமர் மோடி குடும்ப அரசியல் கட்சிகளை விமர்சித்து வருவதாகவும், பிரதமர் மோடிக்கு குடும்பமோ குழந்தைகளோ ஏன் இல்லை என்பதை முதலில் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். குடும்பமே இல்லாத பிரதமர் மோடி அதிக குழந்தைகளை கொண்டிருப்பவர்களை வாரிசு அரசியல் என விமர்சிப்பதாக தெரிவித்தார். இதனை சுட்டிக்காட்டி இன்று தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய கூட்டணியின் குடும்ப அரசியல் குறித்து நான் கேள்வி எழுப்பும் போது பிரதமர் மோடிக்கு ஏன் குடும்பமே இல்லை என பேச துவங்கி இருப்பதாக தன்னுடைய உரையின் போது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் லாலுவின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்காரி, பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் தங்களது எக்ஸ் தள சுய விவர குறிப்பின் பின்னால் நாங்கள் மோடியின் குடும்பம் என்று அடைமொழியை சேர்த்து வருகின்றனர். பிரதமர் மோடிக்கு குடும்பமே இல்லை என லாலு பிரசாத் யாதவ் விமர்சித்த நிலையில் அவரது குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக பாஜக நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் நாங்கள் மோடியின் குடும்பம் என்பதை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியை ரஃபேல் விவகாரத்தில் சௌகிதார் சோர் என விமர்சித்த நிலையில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் தங்களது பெயருக்கு பின்னால் சௌகிதார் என்பதை அடைமொழியாக சேர்த்தது தேர்தலில் பெரும் பேசும் பொருளாக மாறியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை முன்னிட்டு நாங்கள் மோடியின் குடும்பம் என்ற அடைமொழி தற்போது பேசும் பொருளாக இருப்பதோடு ட்விட்டரிலும் இது ட்ரெண்டாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.